ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பன்னீர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா சொல்ல முடியாது, நான் என் ஸ்டைலில் பன்னீர் மசாலா பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் தான், அதை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மிளகாய் பொடி, கரம் மசாலா, அவ்வளோதான். கொஞ்சம் கசூரி மேத்தி இதையும் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சமாக வதக்கி அரைக்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். இதை இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், அந்த மாதிரி கொஞ்சமாக பேனில் வந்து பட்டர், மெல்டட் பட்டர் இல்லைன்னா கீ ஏதாச்சும் ஒன்று விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை, ஜாவித்திரின்னு சொல்லுவோம்ல அது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கல்பாசி, ஒரு கிராம்பு, அப்புறமா காஷ்மீரி மிளகு இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். அது கூட 2 நார்மல் வரமிளகா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 மிளகு, குருமிளகு இருக்குல்ல, ஒரு 4 குருமிளகும் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி, இது எல்லாமே போட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா நல்லா வந்து அந்த ராஸ்மெல்லாம் போய் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக கீ இல்லைன்னா மெல்டட் பட்டர் போட்டு அந்த அரைச்சதை நம்ம ஊற்றி கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து அதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் சுகர் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உப்பு, இப்போ பன்னீர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, அந்த இனிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுவும் நல்லா கொதிக்கட்டும். பன்னீர்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்து தான் இருக்கும், அதனால ரொம்ப வேக தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து வீட்டிலே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல பால், அதை ஊற்றிக்குவேன். அதுவும் சூப்பராக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. பாருங்கள், பன்னீர்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக பால் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம அதை மேக்னேட் பண்ணும்போதே கசூரி மேத்தி ஆட் பண்ணனால இப்போ லாஸ்ட்டாக போடலை, அவ்வளோதான். இறக்கி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நான் கூட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு சப்பாத்தி கூட எதுக்குன்னு கூட வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.